மக்களே நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே நம் இறைவன் அழைக்கின்றார். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருட்பணி புரியும் குருகுலத்தை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஓடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். ஆபேலின் பலியை ஏற்றிட்ட இறைவன் அன்போடு அழைக்கின்றார். நம் அன்பு பலியை ஏற்றிட்ட தேவன் ஆசையாய் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே நம் இறைவன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் மேலானவர்கள் நாம். அந்த பறவைகளையே வழிநடத்தும் இறைவன், தமது சாயலாக படைத்த இறைவன் நம்மையும் நம் தேவைகளையும் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் நமக்கு அவசியம் வேண்டும். புனித சின்னப்பர் தம் வாழ்வின் போது கூறியது போல, எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், வயிறார உண்ணவும் பட்டினி கிடக்கவும் தெரியும் என்ற மன நிறைவோடு வாழ்ந்தார். அந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். இறைமகன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னையே தியாக பலியாக நமக்கு தந்தார். எல்லா வசதிகளும் நமக்கு கிடைக்கும்போது வறுமையில் நமக்கு வாழத் தெரியாது. போதும் என்ற மனநிலை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். கிடைத்தவைகளை கொண்டு பகிர்ந்து வாழ முயற்சிக்கும் போது இவ்வுலகம் நம் கையில் வரும். இருப்பதை ஏற்றுக்கொள்வது, தேவையில்லாத ஆசைகளை குறைப்பது, எதையும் சமமாக நினைக்கும் நற்பண்புகள் நம்மில் இருந்தால் மன நிறைவோடு வாழ்வது மகிழ்ச்சியான வாழ்வு என்ற சிந்தனையுடன் இணைவோம் இப்பலியில். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதர் இஞ்ஞாசியாரின் பரிந்துரையின் வழியாக இறைவனை மாட்சிமைப்படுத்துகின்ற இந்த 8ஆம் நாள் நவநாள் உற்சவத்தை சிறப்பு செய்கின்றவர்கள் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், நம்முடைய சாத்தம்பட்டி பங்கை சார்ந்த எல்லா கிளை கிராமத்திலும் பணி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமக்கள். எனவே இவர்களை அவருடைய குடும்பத்தாரையும் வருக வருக என்று நாம் கைத்தட்டி வரவேற்போம். இந்த புனிதமான திருப்பலியானது
ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காக, இந்த பணிகளை இறைவன் அவர்களுக்கு கொடுத்ததற்காக, அவர்களுடைய உழைப்பிற்காக நன்றி கூறி இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு நிகழ்வாகும். அதே நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆசிரியர் பெருமக்களும் அரசு ஊழியர்களும் நன்றி செலுத்துகின்ற நிகழ்விலே இன்னும் நம்முடைய பங்கிலே இளைஞர்கள், இளம்பெண்கள் இந்த அரசு தேர்வுகள் எழுதி அரசு ஊழியர்களாக, ஆசிரியர்களாக உயர்ந்த நிலையில் இந்த நம்முடைய அரசு பணிகளிலே உயர்ந்த நிலையை அவர்களும் அடைய வேண்டும் என்ற எண்ணங்களை உருவாக்குவதற்கு தான் இவர்கள் இந்த சிறப்பு செய்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற, நம்முடைய பங்கில் இருக்கின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் பல்வேறு விதமான தேர்வுகளை எழுதி அதன் வழியாக இந்த அரசு பணிகளை செய்ய இறைவன் அவர்களுக்கு வாஞ்சியை கொடுக்கும்படியாக இந்த வழிபாட்டிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்று நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் இங்கு வந்து நமக்கு இந்த திருப்பலியை நிறைவேற்றி சிறப்பு மறைவுரை வழங்கி நமக்காக ஜெபிக்க இருக்கின்றவர்கள் அருள்பணிமா மரிய மைக்கேல், செயலர், தமிழக ஆயர் பேரவை பொதுநிலை மையம், திருச்சி. இவர்களை நாம் கைத்தட்டி வருக வருக என்று வரவேற்போம். இந்த புனிதமான திருப்பலியானது டொமினிக் பெட்ருல்லா லெப்போர்ட் இவருடைய குடும்பத்திலே அன்பும் சமாதானமும் அவர்கள் ஒற்றுமை இருக்கவும், காலன் லெப்போர்ட்டுவுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும் இந்த திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. தாமஸ் ஒப்புக்கிடுகின்ற பள்ளி தாமஸ் இவர்களுக்கு திருமண வரன் வேண்டி இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சாத்தம்பட்டி ஜான் பீட்டர் ஆசிரியர், பரிமளம் ஆசிரியர் ஒப்புடுகின்ற பள்ளி இந்நாள் வரை புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மேலும் புதிய இல்லம் கட்டி முடித்திற்கு நன்றியாகும். மகள் லாரா பிரியா கேட் தேர்வில் தேர்ச்சி பெறவும், மகன் ஜான் ஆகாஷ் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும், அனைவரும் உடல் சுகம் வேண்டியும் குடும்பத்தில் சமாதான நிலவும் இப்பள்ளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்த நாமும் இறைவனை கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காகவும், ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியருடைய குடும்பங்களுக்காகவும், இதோ நம்மை போல பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்காகவும் இந்த வழிபாட்டிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நிறைவான தகுதியை பெறும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, கண்களை மூடி இறை பிரசன்னத்தை உணர்வோம். இந்த மாலை வேளையில் இறை சந்நிதி நாடி நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலர், வல்லமை மிக்க புனித இஞ்ஞாசியாருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிறோம். கடந்த ஒரு வாரமாக இந்த நவநாள் திருப்பலின் மூலமாக நம்மையே தயாரித்திருக்கிறோம். நாளை தினம் புனிதருடைய பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த திருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தர வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே ஒற்றுமையையும் மன நிறைவையும், இன்னும் குடும்ப வளர்ச்சிக்காக நாம் எடுக்கிற முயற்சிகள், திட்டங்களிலே நம் பாதுகாவலுடைய பரிந்துரை அதிகமாக கிடைத்து இந்த விழா நம் எல்லோருக்குமே நிறைவான ஆசீர்வாதமாக அமைய அருள் வேண்டுவோம். எல்லா சூழ்நிலையிலும் மன நிறைவோடு நம்மால் வாழ முடிகிறதா? பல நேரங்களில் நம்முடைய தேவையை விட விரும்புகின்றவை கிடைக்கவில்லை என்கிற ஆதங்கம், அவரை போல என்னால் வாழ முடியும் என்கிற ஒரு விதமான போட்டி, பொறாமை, இவைகளெல்லாம் நீங்கி இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும், எல்லா சூழ்நிலையிலும் மன நிறைவோடு மகிழ்வோடு வாழ்வதற்கான மனப்பக்குவத்தை இறைவன் அருள வென்றாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும் என்று இறைவுடைய மேலான இரக்கத்துக்காக மன்றாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே,
என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே கனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உமது பெயரின் அதிமிக ஆட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய 4 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4 முதல் 13 முடிய. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூறிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதி அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை காட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை. எனக்கு ஏதோ குறைவாய் இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் என் நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ, எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உன்னை பாடவே. என் மன்னவா உன்னை பாடவே. உள்ளமே ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இன்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 திருவாக்கியங்கள் 19 31 வரை. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிறாடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேஜையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானக தூதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள்.
செல்வரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் அபிரகாமையும் அவர் மடியில் லாசரையும் கண்டார். அவர் தந்தை அபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும், ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு அபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களை அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுதியாய் வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கு உங்களுக்கு இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு அபிரகாம், மோயிசனும் இறைவாக்கினரும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை அபிரகாமே, இறந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். அபிரகாம் அவர்களுக்கு, மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்த இறைமக்களே, உங்களோடு இணைந்து இந்த நவநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் நம்பிக்கையோடு கொண்டாடுகிற இந்த புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழா உங்கள் எல்லோருக்கும் நற்சுகத்தையும் மன அமைதியையும், இன்னும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவான சமாதானத்தையும், இன்னும் குடும்ப வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி பெறவும், இன்னுமாக இந்த பங்கு குடும்பத்திற்காக நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற அந்த புதிய ஆலயம் விரைவாக கட்டி முடிக்கப்படவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடந்த 7 நாட்களாக பல்வேறு தலைப்புகளில் நீங்கள் தியானித்து கொண்டிருக்கிறீங்க. அதையெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதல் நாளில் வாருங்கள் நம் அன்றாட செயல்பாடுகளில் இறைவனை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட செயல்களில் இறைவனை மகிமைப்படுத்துவோம் என்று முதல் நாளிலும், 2வது நாளில் எல்லோரும் ஒரே மனம் கொண்டவர்களாய் ஒன்றாக வாழ்வோம். இது மாதிரி விழாக்கள் கொண்டாடுவதே நம் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் கடந்த 2 ஆண்டுகளாகவே நாம் அடிக்கடி கேட்கிற வார்த்தை. கூட்டியக்க திரு அவை, எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலை. அதைத்தான் 2வது நாளில் சிந்தித்திருக்கிறீர்கள். 3வது நாளில் ஆண்டவரின் வல்லமையில் வளப்படுவோம். நம்முடைய வளர்ச்சி என்பது ஆண்டவருடைய வல்லமையில் வளப்படுவோம் என்றும், 4வது நாளில் நற்செயல்கள் செய்வதில் ஆர்வமுள்ளவராய் எல்லாருக்கும் நன்மை செய்வோம். நற்செயல்கள் செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் எல்லாருக்கும் நன்மை செய்வோம். ஆண்டவரே சொல்லுகிறார், மழை பெய்கிற பொழுது அது நல்லோர் மேலும் தீயர் மேலும், கதிரவன் ஒளி வீசுகிற பொழுது நேர்மையாளர்கள் மீதும் பாவிகள் மீதும், அதுபோல நாமும் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று தியானித்திருக்கிறீர்கள். அடுத்த நாளிலே அர்ப்பண வாழ்வுக்கு அவசியம் ஞானமே அப்படிங்கிற தலைப்பு.
நேற்றைய தினம் மனம் திருந்தி புதியவர்களாய் உருமாறுவோம். மனம் திருந்தி புதியவர்களாய் உருமாறுவோம். இன்றைக்குரிய தலைப்பு யார் சொல்வா? அதற்கு முன்னாடி நேற்றைக்கு முத நாள் அது நேற்று நம்மோடு இருப்பவர்களை நம்மை விட மேலானவர்கள் என்று மதித்து வாழ்வோம். நம்மோடு வாழ்பவர்கள் நம்மை விட மேலானவர்கள் என்று மதித்து வாழ்வோம். இன்றைய தலைப்பு எந்த நிலையிலும் மனநிறைவோடு வாழ்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த நவீன உலகு உண்மையிலேயே எல்லா விதமான நிலைகளும் ஒரு உன்னதமான வளர்ச்சி அடைந்த ஒரு உலகு. இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் ஒரு 10 வயசாக இருந்த பொழுது உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? போக்குவரத்து எப்படி இருந்தது? மருத்துவத்துறை எப்படி இருந்தது? தொலைத்தொடர்பு துறை எப்படி இருந்தது? இன்றைக்கு அகோர வளர்ச்சி. இன்றைக்கு நிறைய பணம் இருக்கிறது, ஆனால் மன நிறைவு இல்லை. ஒரு விதமான ஒரு வெற்றிடம், ஒரு எம்டினஸ் நமக்கு இருக்கிறது. தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. எல்லா துறைகளும் தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் உறவுகள் பலவீனமாகி இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன வீட்டில் 10 பேர் நீங்கள் பிறந்து வளர்ந்துருப்பீங்க. இன்றைக்கு அந்த வீட்டை பார்த்தா, இந்த வீட்டிலேயே நாங்கள் 10 பேர் வளர்ந்தோம், அந்த வீட்டில் ஓரத்தில் ஆட்டுக்குட்டி 2 கட்டியிருக்கும், இந்த பக்கம் புல் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே தான் 10 பேர் படுத்து உருண்டு விளாண்டு வளர்ந்துருப்போம். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக அறைகளெல்லாம் நம்ம வச்சு கொடுத்தா கூட படிக்க மாட்டுறாங்க. தெருவிளக்கில் படித்த ஞாபகமெல்லாம் இருக்கும். ஸோ அன்பார்ந்தவர்களே, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் உறவுகள் பலவீனமாக இருக்கிறது. நம்ம கூட இருக்கிற பெற்றோர்களை கூட நாம் கண்டுகொள்ளாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அடுத்ததாக, வெளிப்புற சுகங்கள் பெருகியுள்ளன. வீடுகள் பெரிய பெரிய வீடாக இருக்கலாம், பல வாகனங்களும் வைத்திருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அமைதியின்மை இருக்கிறது. இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் வளர வளர மனிதன் அமைதியை தேடி அலைகிறான். இன்றைக்கு மேலை நாட்டவர்களாக இங்கே இந்தியாவுக்கு எதுக்கு வராங்கன்னா, இந்தியா என்பது பல மதங்களினுடைய தொட்டில். இங்கு இறை நம்பிக்கை மக்களிடம் அதிகமாக இருக்கிறது. அந்த அமைதியை சுவைக்கத்தான் வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனித வாழ்க்கை என்பது எதையாவது இன்னும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொடர் தேடலாகவே இருக்கிறது. இதனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால், ஒரு மன நிறைவு அற்ற சூழல், ஒரு வெற்றிடமான சூழல். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் நமக்கு எந்த நிலையிலும் மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு விழா எடுக்கிற நீங்கள் மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். இந்த தலைப்பில் 4 நிலைகளில் உங்களை சிந்திக்க அழைக்கிறேன். முதலாவதாக அன்பார்ந்தவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி என்பது பெரும்பாலும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வெளியிலிருந்து வருகிறது என்று. நான் வாங்குகிற பொருட்கள், பயன்படுத்துகிற பொருட்கள் அல்லது நபர்கள், இவர்களிலிருந்து தான் மகிழ்ச்சி வருகிறதுன்னு நினைக்கிறோம். அது ஒரு வகையான மகிழ்ச்சி. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்குது? நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. அந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் கண்டுபிடித்து அதை நமதாக்கி கொள்ள வேண்டும். பவுலடியார் மிக அருமையாக சொல்கிறார். பிலிப்பியர் 4:4 இன்றைக்கு முதல் வாசகம் பிலிப்பியர் 4:4, ஆண்டவரில் எப்போது மகிழுங்கள், மீண்டும் சொல்கிறேன் மகிழுங்கள். ஆண்டவரில் எப்போது மகிழுங்கள், எல்லா நேரமும் சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்கிறேன் சந்தோஷமா இருங்க. இந்த லெட்டர், இப்போ பவுலடியார் எழுதுகிற அந்த திருமுகங்கள் எல்லாமே என்னது? கடிதங்கள். ஒரு காலத்தில் இப்போ உதாரணத்துக்கு பவுலடியார் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு வாரம் இருக்கிறாரு,
அடுத்த வாரம் நம்ம ஊருக்கு வராரு, அடுத்த வாரம் மணப்பாறைக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால், இங்கே வந்த பின்னாடி அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது, கடிதங்கள் தான். நீங்கள் சின்ன வயசில் ஹாஸ்டலில் படிக்கும்போது கூட அப்பா அம்மாவுக்கு கடிதம் போட்டு, அது மாதிரி பவுலடியார் கடிதம் எழுதுகிறார். இந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அவர் எங்கேருந்து எழுதுகிறார்னா சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். பிலிப்பு நகரில் நற்செய்தி அறிவித்து அடுத்து இன்னொரு நகர் போகிறதுக்கு முன்னாடி அவரை சிறைப்படுத்துகிறார். அந்த சிறைச்சாலையிலிருந்து யார் கடிதம் எழுதுகிறார்? பிலிப்பு நகர மக்களுக்கு எழுதுகிறார். எனவே அவர் ஒரு அரச மாளிகையிலிருந்து அந்த செய்தியை சொல்லவில்லை. எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்கள். அந்த வாசகத்தை வாசம்னா, எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். ஏனென்றால் எனக்கு வலுவூட்டுகிறவர் இறைவன். எனக்கு வலுவூட்டுகிறவர் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு ஆண்டவர் மீது அவருக்கு ஆழமான நம்பிக்கை அன்பார்ந்தவர்களே. அதனால தான் சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட அவர் சந்தோஷமாக இருக்கிறார். ஏன் சிறைச்சாலையில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறாரு? சிறைச்சாலைக்கு எதனால் போனார்? அவர் யாரையும் கொலை பண்ணிட்டு போனாரா? நற்செய்தி அறிவித்ததன் நிமித்தம். எனவே ஒரு சிலரையாவது கிறிஸ்துவுகள் கொண்டு வர எல்லோருக்கும் எல்லாமுமாக மாறுகிறார். எனவே அது ஒரு சுகமான சுமை. இப்போ ஒரு அக்காமார் கன்சீவாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியும், அவங்களுக்கு அது என்னது? சுகமான சுமை. ஒரு குழந்தையை உதிரத்தில் அவங்க கருத்தரிப்பது, அது சுமையாக இருந்தாலும் சுகமான சுமை. எனவே இவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட அன்பார்ந்தவர்களே, அது இறைவனுக்காக, கிறிஸ்துவை மக்களுக்கு வழங்குவதற்காக அவர் துன்பப்படுகிறார். எனவே அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு கடிதம் எழுதுகிறார். இதே பவுலடியார் தான் ரோமையர் 12:15 சொல்கிறாரு, மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். அன்பார்ந்தவர்களே, புனித இஞ்ஞாசியாருக்கு விழா எடுக்கிற நாம் இந்த ஒரு செய்தியை நம்முடைய வாழ்வாக்க விட அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒருவர் அழுகிற பொழுது நாம் அவருடைய மனநிலையை கொண்டு அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி நாம் பங்கெடுக்க வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களில் பிறருடைய அழுகையில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அவனுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்தது, அவனுக்கு எப்படி இந்த வேலை வந்தது? அன்பார்ந்தவர்களே, பிறருடைய வளர்ச்சியில், பிறருடைய முன்னேற்றத்தில் நாம் மகிழ்ந்தோம் என்றால் அன்பார்ந்தவர்களே, அந்த ஒரு மகிழ்ச்சியை யாராலும் எடுக்க முடியாது. ஒரு அம்மா ஆண்டவர்கிட்ட வேண்டிச்சான், ஆண்டவரே, நான் கேட்குற ஜெபமெல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இனியாவது எனக்கு நடக்கும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உறுதி கொடுக்குறார், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அப்போ இந்த அம்மாவுக்கு நீண்ட நாளாக ஒரு புது வீடு கட்டணும்னு ஆசை. ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு புது வீடு வேணும். ஓகே, அன்றைக்கி நைட்டே ஒரு புது வீடு வந்துருச்சு. அடுத்து எங்கள் ஊரில் நிறைய பேர் கார் வச்சுருக்குறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு 1 கொடுத்தா உடைய எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு 2. அப்போ உனக்கு 1 வீடுனா அடுத்தவனுக்கு 2 வீடு. அடுத்த நாள் கார் கேட்குது இந்த அம்மா. ஆண்டவர் இவருக்கு 1 காரு, எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு 2 கார். இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல, யோசித்து பார்க்குது, மனித அறிவை கொண்டு யோசித்து பார்க்குது. ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம், எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருங்க. அப்போ இந்த அம்மாயினுடைய நோக்கம் என்ன? அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும். இவ்வாறு அன்பார்ந்தவர்கள், நம்முடைய ஜெபத்தில் கூட நம்ம ஒரு யதார்த்தமாக இருப்பதில்லை. அடுத்தவருடைய அழுகையில் நாம் மகிழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஒரு பின்னணியில் தான் இன்றைக்கு முதல் கருத்தாக ஆண்டவர் இயேசு தூய பவுலடியார் மூலமாக நம்ம சொல்லுவது, எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எனவே மகிழ்ச்சி என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் அன்பார்ந்தவர்களே. பிரச்சனை இல்லாமல் யாராவது இருக்காங்களா உலகத்தில்? யாருமே கிடையாது. பெரிய மாட மாளிகையில் இருக்கிறவங்க கூட 1000 பிரச்சனைக்கு, உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை தான் இருக்கும். நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க, நிறைய நகை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம்
உங்களை மாதிரிலாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எனவே மகிழ்ச்சி என்பது பிரச்சனையற்ற வாழ்க்கை அல்ல. இறைவன் நம்மோடு இருக்கிறார், இறைவன் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் நம்ம வாழ்வது தான் உண்மையான மகிழ்ச்சி. எனவே மகிழ்ச்சி என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, துன்பமில்லாத வாழ்க்கை அல்ல. அந்த துன்பத்திலும் கூட என்னை படைத்த கடவுள் என்னை தனியாக விட்டு விடவில்லை, அவர் என்னோடு தான் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. எனவே தான் தூய இஞ்ஞாசியார் சிறைச்சாலையில் போரில் குண்டடிப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த பொழுது கூட அதற்கு முன்னால் அவருக்கு பலவிதமான கனவுகள், உலகத்தில் மிக போற்றப்படக்கூடிய ஒரு உன்னதமான நிலைக்கு வர வேண்டும் என்று. அந்த கனவுகள் எல்லாம் சிதைந்து போகிறது. அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார், ஆனால் அவரது அந்த உள் அமைதி, மகிழ்ச்சி குறையவில்லை. எனவே தான் அவரது அந்த ஒரு படுக்கையில் தான் அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆண்டவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கை, அவர் வாசித்த புனிதர்கள் பற்றிய அந்த புத்தகம், பைபிள் வாசித்ததனுடைய வெளிப்பாடாக அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. உலகத்தில் புகழை தேடியவர் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பார்ந்த மக்களே, முதல் சிந்தனையாக நான் வளமையிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், வறுமையிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் முடிந்த அளவு மகிழ்ச்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது இறைவன் நமக்கு வழங்குவது. நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், இந்த மகிழ்ச்சியெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு இருக்குது. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது உள்மன அமைதி. இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே, மன நிறைவு என்பது இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு கொடை. மன நிறைவு அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கிற கொடை. இன்றைக்கு வாசித்த அதே நற்செய்தியில் பிலிப்பியர் 4:11-13 வாசிக்கிறோம். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எந்த நிலையிலும் மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, மன நிறைவு என்பது நாம் விரும்பியது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இறைவன் தந்ததை நன்றியோடு நம்ம ஏற்றுக்கொள்வது. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நமக்கு தேவையானதை விட நமக்கு ஆசை, அதாவது விரும்பியதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. தேவை அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று விருப்பம். நமக்கு 1000 விருப்பம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கான தேவை என்ன என்று. எனவே அந்த ஒரு தேவையை நம்ம அடையாளம் கண்டு அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சின்ன ஒரு உதாரணத்துக்கு, உங்களுடைய இந்த வலது கரத்தில் ஒரு விரல், இப்போ ஆள்காட்டி விரலுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்க. பிரச்சனை இல்லாத பொழுது அந்த விரலை யோசித்து பார்ப்பீங்களா? இதில் ஏதாவது ஒரு புண்ணு வந்துடுது, புண்ணு இல்லாத பொழுது இந்த விரலை பற்றி என்னைக்காவது யோசிப்பீங்களா? ஒரு புண்ணு வந்தால், ஒரு நிகழ்ச்சி வந்தால் தான் அதோடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். எழுத முடியாது, சாப்பிட முடியாது. ஸோ அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உடலுக்காக, நம்முடைய அன்றாட வாழ்வுக்காக நம்ம நிறைய காரியத்துக்கு நம்ம நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். திருப்பலி என்பதே நன்றி தான். யூக்கரிஸ்ட் அப்படின்னாவே தேங்க்ஸ் கிவிங், நன்றி. நம்ம பூசைக்கு வருவதே எதற்காகனா ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் அன்பார்ந்தவர்களே. எனவே மனநிறைவு என்பது இறைவன் நமக்கு கொடுக்குற இந்த கொடை. இந்த மனநிறைவு எப்போ வரும்னு சொன்னால், நம்ம நினச்சதெல்லாம் நம்ம கிடைக்கும்போது அல்ல, நமக்கு உள்ளதற்கு அதை நாம் அடையாளம் கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. மூன்றாவதாக, நன்றி உணர்வு மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிற பொழுது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள்,
என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த நன்றி செலுத்துகிற பொழுது, அந்த நன்றி உணர்வோடு நம்ம இருக்கிற பொழுது நமக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம், மன நிறைவோடு வாழ்கிறோம். நாம் இல்லாததை நினைத்து எண்ணி வருந்துகிறோம், ஆனால் பெற்றதற்கும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களையும் நாம் மறந்து விடுகிறோம். நான்காவதாக, இறைவனின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனம், ஆண்டவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனம். லூக்கா 22:42 என் விருப்பம் அல்ல, இதுதான் இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகத்தினுடைய சாராம்சம். இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகம் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு ஆன்மீகம். அதனுடைய சாராம்சம் என்னன்னா, இட் இஸ் நாட் மை வில், இது என்னுடைய விருப்பம் அல்ல, எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே. நான் என்ன செய்தாலும் அது என்னை பெருமைப்படுத்தல்ல, என்னை பற்றி பெருமையாக பேசல்ல, இறைவனுடைய அதி உன்னத மகிமைக்கே. என்னுடைய சுதந்திரம், என்னுடைய நினைவு, என்னுடைய அறிவு, என்னுடைய விருப்பம் அனைத்தையுமே உமக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஞ்ஞாசியார் அர்ப்பணிக்கிறார். எனவே அந்த ஒரு மனநிலை, என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது இறைவனுடைய விருப்பம் இல்லாமல் நடப்பதில்லை. எனவே இறை திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளும் மனிதனுக்கு உள்ளத்தில் ஆழமான ஒரு மன நிறைவு. ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்காது கூட நடக்கலாம், நோய்கள் இழப்புகள் கூட வரலாம் அன்பார்ந்தவர்களே. அந்த நேரத்தில் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கும். நாம் காலங்கள் போக போக அதை நாம் புரிந்து கொள்வோம். எனவே மகிழ்ச்சியான கிறிஸ்தவராக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதனால தான் இயேசு சொல்றார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. என் மகிழ்ச்சி உங்களை நிலைத்திருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையுமே இந்த உலகத்திற்கு வந்தேன். என் மகிழ்ச்சி உங்களை நிலைத்திருக்கணும், உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவு பெறணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். எனவே இயேசுடைய சீடன் என்பவன் எப்படி இருக்குன்னு சொன்னால், முகத்தில் சோகத்தோட அல்லது உள்ளத்தில் குறைகளோட எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இல்லாமல், இந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதன் சிரித்த முகத்தோடு. இப்போ நீங்கள் ஃபாதரை பார்க்க வர்றீங்க, சோகமாக வர்றீங்க, இப்போ ஃபாதர் சிரித்த முகத்தோடு பேசி உங்களுடைய சோகத்தை எல்லாம் மாற்றணும். அப்போ இயேசுடைய சீடன் என்பவர் பிறர் அழுதாலும் கூட அவருடைய அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். சிரித்த முகம், நம்பிக்கை நிறைந்த இதயம், நன்றியுள்ள வாழ்க்கை, அன்பான வார்த்தைகள், இவையெல்லாம் பிறருடைய துன்பத்தை கூட மகிழ்ச்சியாக்கும். நிறைவாக அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மன நிறைவோடு நாம் எல்லா நிலையும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு மனநிறைவுக்கான ஒரு காரணம் என்னன்னு தெரியுங்களா? கொடுக்கிறது. நம்மகிட்ட இருக்கிறத பிறர் கொடுக்கிற பொழுது உண்மையிலேயே மன நிறைவு. பெரிய அந்தோனியார் அவர் கோயிலுக்கு போகிறார். அன்றைக்கு வாசகத்தில் உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, ஏதாவது ஒரு இறைவார்த்தை தொட்டு தான் அந்த இஞ்ஞாசியார் எல்லாத்தையும் கொடுக்கிறார். நம்ம எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் என்று அல்ல அன்பார்ந்தவர்களே. உங்களுடைய அன்பான வார்த்தைகள், ஒருத்தர் சுகமில்லாமல் இருக்கிறாங்க, ஒரு விதவையாக ஒரு அம்மா இருக்கிறாங்க, அல்லது தேவைகள் இருக்கிறாங்க, உங்களுடைய அன்பான வார்த்தைகள் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். உங்களுடைய நேரத்தை பிறருக்கு செலவிடுதல், ஒரு மருத்துவமனை போய் முடியாதவங்களை பார்க்கறது. மூன்றாவதாக நம்மிடம் உள்ள ஆசீர்வாதங்களை பிறருக்கு பகிர்தல். பிரான்சிஸ் அசிசியாருடைய ஜெபத்தோட கடைசி கொடுப்பதில் நாம் பெறுகிறோம். கொடுக்கிற பொழுது தான் நாம் பெறுகிறோம். கொடுக்கிற பொழுது மன நிறைவு இருக்குது அன்பார்ந்தவர்களே. இந்த நாட்களில் நீங்கள் ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் மதுரை மறை மாவட்டம், மதுரையில் ஃபாட்டிமா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது, மதுரைக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அதற்கு எதிர்த்தாப்பில் செங்கோல் நகர் பங்கில் நான் இருந்தேன். அங்கே ஒரு கிறிஸ்து அரசருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும். நான் 2015 20 வரையில் அந்த பங்கு ஆலயத்தில் இருந்தோம்.
நான் போகிற பொழுது அந்த ஆலயம் பாதி கட்டியிருந்தாங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏறக்குறைய 6 கோடி, நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 6 கோடியும் எந்த ப்ராஜெக்டும் கிடையாது, பக்கத்து பங்கில் கூட நாங்கள் வாங்கலை. எல்லாரும் ஒவ்வொரு குடும்பமும் இது என்னுடைய கோயில், என்னுடைய ஆலயங்கிற ஒரு உணர்வோடு அவர்கள் கொடுத்தார்கள். நிறைய அந்த அங்கே இருந்தவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து அங்கே வந்து செட்டில் ஆனவங்க. அவங்க சொன்னதெல்லாம், ஃபாதர் இவ்வளவு நாளாக நான் மதுரையில் இருந்திருக்கிறேன், இந்த கோயில் கட்ட கொடுத்த பின்னாடி தான் எங்கள் வீட்டுக்குன்னு இடம் வாங்க வாய்ப்பு கிடைச்சது. இன்றைக்கு கோயில் திறப்பு விழாப்பையே நாங்கள் புது வீடு கட்டிட்டோன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதை நான் காதார கேட்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அங்கே இருக்கிற பொழுது நிறைய நிலைகளில் மக்கள் பங்களிப்பு செய்தார்கள். இளைஞர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பகுதி போய் ஒரு வேனோடு போவாங்க. எந்தெந்த வீட்டில் வேஸ்ட் பொருள் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அது நியூஸ் பேப்பராக இருக்கலாம், கிரைண்டராக இருக்கலாம், மிக்சியாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக, எது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அது இளைஞர்கள். ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம மிஷன் சண்டை நடத்துகிற பொழுது உணவு திருவிழா வைப்போம்ல, அப்போ அந்த பங்கில் 600 குடும்பம். ஸோ அன்றைக்கு காலை உணவு மதிய உணவு வீட்டில் யாரும் சமைக்கக்கூடாது. அங்கே ஒரு 10 அன்பியம் சமைப்பாங்க, அவங்ககிட்ட தான் வாங்கணும். ஒவ்வொரு மாதமும் அதுலேருந்து எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த செங்கல் காணிக்கை வச்சுருக்கிறீங்கள, இது போல் செங்கல் காணிக்கை கொடுப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டேங்க அன்பார்ந்தவர்களே, கடைசியாக வந்து வீட்டுக்கு 1 பவுன் நகை கொடுங்கன்னு கேட்டேன். வீட்டுக்கு 1 பவுன் நகை. என்ன ஃபாதர், இப்போ 1,10,000 ரூபா நகை விற்கிது, எங்கிட்ட வீட்டுக்கு 1 பவுன்? நீங்கள் நம்ப மாட்டேங்க அன்பார்ந்தவர், 400 பவுன் நகை ஒரு வாரத்தில் கொடுத்தாங்க. 400 பவுன். ஒரு அம்மாலாம் 9 பவுன் செயினை கொடுத்தாங்க. நான் எதுவுமே நான் மிகைப்படுத்தலாம் சொல்லவில்லை, என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். இது எல்லாமே ஒரு அனுபவம். அது இந்த ஆலயம் கட்டுதல் என்பது ஒரு இறை அனுபவம், ஒரு ஆன்மீக அனுபவம். இப்போ ஃபாதர் இதற்காக முயற்சி எடுக்கிறார் என்றால் அது ஈஸியான காரியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன பாத்ரூம் கட்டலான்னு நீங்கள் திட்டம் போடுவீங்க, 10,000 ரூபாய் எஸ்டிமேட், எங்கே போய் முடியும்? குறைஞ்சது 50,000 ரூபாயில் போய் முடியும். அதுதான் யதார்த்தம். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலையாட்கள் கூட இன்றைக்கி அமைய மாட்டாங்க. இந்த வேலைக்கு வர்றேம்பாங்க, ஃபோன் அடித்தா வேலையால் கொத்தனார் ஃபோன் எடுக்கவே மாட்டார். இதெல்லாம் இன்றைக்கி யதார்த்தமாக நடக்கூடியது. எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் லட்சம் கோடி கோடியாக தர தேவையில்லை, இது என்னுடைய ஆலயம் அப்படின்னு ஒரு மன நிறைவோடு நீங்கள் யதார்த்தத்தோடு தாராளமாக கொடுக்கிற பொழுது உண்மையிலேயே அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். இது என்னுடைய அனுபவம். எத்தனையோ குடும்பங்கள் என்னிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நான் மன நிறைவோடு நான் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய நேரத்தை, என்னுடைய ஆசீர்வாதங்களை, என்னுடைய செல்வத்தை பகிர வேண்டும். இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்குறோம், அந்த செல்வந்தரலான செல்வந்தர் ஏழை லாசர். இவர் விலையுயர்ந்த ஆடையெல்லாம் கொடுத்துறாரு, நல்ல உணவு உண்கிறார், பக்கத்திலிருந்து லாசரை கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கு இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த செல்வந்தர் லாசர் அடிக்கல, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டல, ஆனால் என்ன செஞ்சார்? அவர் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவை இன்னைக்கு கண்டுக்கிறது கிடையாது, வயதானவங்களை கண்டுக்கிறது கிடையாது. அவங்களால நமக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னால் யூஸ் அண்ட் த்ரோ, எப்படி ஒரு பேனா மை தீர்ந்தோடனே தூக்கி போடுறோமோ, அப்பா அம்மானால எந்த ஒரு இன்கம் இல்லைன்னா இன்றைக்கி எத்தனையோ அம்மாமார்கள் நம்ம மத்தியில் அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இது போன்று தேவையில் இருப்போரை தேடி நம்முடைய நேரத்தை, நம்முடைய ஆசீர்வாதங்களை பகிர்கிற பொழுது அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் நமக்கு நிறைவான மன அமைதியை, மன நிறைவை தரும். எனவே நம்முடைய புனிதர் இஞ்ஞாசியார் வழியாக ஜெபிப்போம். அவரை போல நாமும் துன்பத்தில் கூட மன நிறைவோடு இருக்க, போதும் என்ற மனமே பொன்சு என்பது போல நமக்கு இருக்கிற செல்வங்களை, ஆசீர்வாதங்களை வைத்து நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். நம்முடைய அடுத்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஆரோக்கியமான போட்டி இருப்பது எந்தலும் தவறு கிடையாது. ஆனால் அதுவே நம்முடைய இலக்கு என்று நாம் மன நிறைவு அற்றவர்களாக, உள்ள குமுறல் கொண்டவர்களாக, போட்டி பொறாமையோடு வாழுகிற பொழுது இருக்கிற அமைதியும் இருக்காது. எனவே நம் ஆண்டவர் நமக்கு நிறைவான மன அமைதியை, மன நிறைவை தர இந்த திருப்பலில் ஜெபிப்போம். அதற்கு இத்தகைய பண்புகளை எல்லாம்
நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். நம்முடைய பாதுகாவலர் வல்லமை மிக்க புனித இஞ்ஞாசியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். எந்த நிலையிலும் மன நிறைவோடு வாழ்வோம் என்கிற தலைப்பில் சிந்தித்த நாம் அந்த மன நிறைவோடு வாழ்வதற்கான சூழலை இறைவன் நமக்கு வழங்க அருள் வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை இறை பாதத்தில் சமர்ப்பிப்போம். திரு அவையை கட்டியெழுப்பும் இறைவா, திரு அவை தலைவர்கள் பணியாளர்கள் அன்பால் பிணைக்கப்பட்டு அன்பை மக்கள் மனங்களில் விதைக்கவும் அன்பின் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் எம் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்களின் எண்ணங்கள் தேவைகள் ஈடேற்றம் பெற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் எம் இறைவா, எம் பங்கில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள சுகம் தாரும். இறை ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் எம் இறைவா, பங்கின் வளர்ச்சிக்காக எம் பங்கு தந்தை எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள சுகம் தாரும். புதிய ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான அருள் பொருள் உதவிகள் கிடைக்கவும் மக்கள் மனங்களை திறக்க உமதருள் கிடைக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக இறை பாதத்தில் சமர்ப்பிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் மன குழப்பத்தோடு அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையான அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் அனைத்தும் உம்மிடமிருந்தே எங்களுக்கு வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாக உம்மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை, எங்களுடைய திறமைகளை, ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதன் மூலமாகவும் மன நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக தாராள உள்ளத்தோடு நாங்கள் வாழ வரமருள்வீராக. எம் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாருக்கு விழா எடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த பெருவிழா ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதமாக அமைய அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
தருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய் என் இறைவா இறைவா எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் ஏற்பாய் ஏற்பாய் என்ன தருவேன் இறைவா உழைப்பின் தேர்வையை கொண்டு வந்தே உழைக்க கற்று தந்தாய் மகிழ்ந்து வந்தே மனிதன் மனதை உந்தன் பாதம் தந்தே மாற்றம் காண என்னை முழுதும் தந்தே உகந்த பலியென உன் பீடம் நான் வந்தேன் மேலிடம் தூபம் போல் என் மனம் உயர்ந்துகின்றேன் வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய் என் இறைவா இறைவா எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் ஏற்பாய் ஏற்பாய் என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய் என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய் என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே எல்லாமே நீ தந்த கொடைதானே எல்லாமே நீ தந்த கொடைதானே. அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரரே, நம்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த நவநாள் திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைப்பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஞாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொரலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென நம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மௌனமாக நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து எம் புனிதரின் வழியாக உமது மாண்பை பறைச்சாட்டுகின்ற இந்த 8ஆம் நாள் நவநாள் உற்சவத்தை சிறப்பு செய்கின்ற
எம்முடைய பங்கில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அரசு ஊழியர்களை ஆசிர்வதியும். இந்த பணிகளுக்காக அவர்களுக்கு நீ கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களைப் போன்று அவருடைய குடும்பத்திலும் பல பேர் அரசு ஊழியர் பணியை செய்யவும், எங்களுடைய பங்கு மக்களிலே அதிக இளைஞர்கள் இந்த பணிகளுக்காக ஆர்வமுடன் தேர்வு எழுதி உயர்ந்த நிலையை அடைவும் நீர் அருள் புரியும். ஆண்டவரே, இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற டாமினிக் பெற்றுல்லா லெப்போர்ட், காலன் லெப்போர்ட் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதானம் ஒற்றுமையும் அந்த குடும்பத்தாருக்கு தந்தருளும். ஜான் பீட்டர் பரிமிள ஆசிரியர் குடும்பத்தாரையும் ஆசிர்வதியும். தாமஸ் அவருக்கு நல்ல முறையில் திருமண காரியங்கள் கைகூடவும், யாரெல்லாம் எங்களிடம் ஜெபிக்க கேட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், எங்களுடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். புதிய ஆலய கட்டுமான பணிக்கு இதுவரை நன்கொடை கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும், எங்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும், வெளிநாட்டு விசுவாச பரம்பல் பேராயம் அதனுடைய பணியாளர்களையும் உபகாரிகளையும், லிட்டில் வே அசோசியேஷன் லண்டன் அதனுடைய பணியாளர்களையும் உபகாரிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்திலே இதோ எங்களுடைய பங்கு மக்கள் நல்ல முறையிலே நாளையும் நாளை மறுநாளும் இந்த விழாவை நாங்கள் சீரும் சிறப்புமாக கொண்டாட அருள் புரியும். இந்த நாளிலே எம்முடைய தாய் தனஸ்ரீ அவர்களை எங்களுடைய குடும்பத்தாரையும் ஒப்புடுக்கிறோம். இக்னிசிஸ் பியூலா, ஜெரால்டு, பினோலா, ரியானாவை ஒப்புடுக்கிறோம். மாகி, கிளாடி, வில்ஃப்ரெட், ஐவன், சுகி, ஆட்லின், ரித்வினையும், பாஸ்கர், சித்ரா, பிரதீப்பையும், பிரிஸ்கா, ரிச்சி, இளனையும், எப்சிபா, ஜெஸ்ஸின், மெல்வினை ஒப்புடுகிறோம். மெல்வினுக்கு திருமண காரியங்கள் கைகூடவும், பிரதீப்புக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், பிள்ளைகள் பிறப்பிள்ளைகள் ஞானத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கவும் அருள் புரியும். ஆண்டவரை, இந்த ஆலயத்திலே ஆடு மாடு கோழி காணிக்கையாக ஒப்புடுகின்ற ஒவ்வொருவரையும், யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காகவும் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் அவற்றை அருள்வீராக. குறிப்பாக நோயுற்றோர், மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பூரண சுகத்தை வழங்கும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறோம். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் குடும்பத்தில் மரித்த அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், திருமுழுக்கு யோவான், திருத்தூதர்கள், சிறப்பாக ராயப்பர், சின்னப்பர், இளப்பர் தோமையார், எம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் இஞ்ஞாசியார், அருளானந்தர் சபேரியார், பதுவை அந்தோனியார், வனத்தந்தோனியார், செபஸ்தியார், ஆரோக்கியநாதர், வன சின்னப்பர், புனித பியோ, புனித பேட்ரிக், புனித ரீத்தாமார் மற்றும் நவவிலாச வானக தூதர்கள், அதி தூதர்கள், தூயமிக்க மிக்கேல், கப்ரியல், ரஃபேல் அணிவுடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பாட வாழ்ந்திட வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்குகின்ற சமாதானத்தை நாமும் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்க நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இந்த நுறவே உம் விருந்தினில் கலந்திட வருகின்றோம். இந்த நுயிரே, இந்த நுறவே உம் விருந்தினில் கலந்திட வருகின்றோம். இந்த விழியே, இந்த மொழியே, இந்த விழியே, இந்த மொழியே, உன் கரத்தினில் எனக்கு தஞ்சம் கொஞ்சம் தா. இந்த நுயிரே, இந்த நுறவே உன் விருந்தினில்
காத்தருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களும் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதரின் வழியாக இறைவனுடைய மாட்சிமையை போற்றி கொண்டாடக்கூடிய இந்த 8ஆம் நாள் நிகழ்விலே இன்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், அரசு அலுவலர்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம் கைத்தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் சிறப்புமிக்க மறைவுரை, எந்நிலையிலும் மனநிறைவோடு வாழ்வோம், எந்தெந்த காரியங்கள் செய்யும்போது நம் வாழ்வு மனநிறைவு அடைவோம் என்பதை தெள்ள தெளிவாக விளக்கி சிறப்பாக மறைவுரையாற்றியவர் அருள்பணி மரிய மைக்கேல், மதுரை மறைமாண்டத்தைச் சேர்ந்தவர். பல்வேறு பங்குகளிலே புதிய ஆலயம் கட்டிய அனுபவம், பல்வேறு நிகழ்வுகளிலே பணியாற்றியவர். தற்போது தமிழக ஆயர் பேரவையுடைய பொதுநிலையுடைய மையம் கருமண்டபத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய செயலராக தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பொதுநிலை பேரவையை மையப்படுத்தி அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு மேய்ப்பு பணியிலே பங்கு தந்தையர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற பயிற்சிகளெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களை உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக நாம் நன்றி கூறி வாழ்த்தி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்னுடைய சார்பாக உங்கள் சார்பாக இன்று சிறப்பு செய்கின்ற ஆசிரிய பெருமக்கள், அரசு ஊழியர்கள் சார்பாக ஆரோக்கிய சுவாமி ஆசிரியர் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் உங்களோடு இணைந்து அந்த திருப்பலியை நிறைவேற்ற அழைப்பும் வாய்ப்பும் கொடுத்த உங்களுடைய திருமதியாருக்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். நான் பணியாற்றுவது பொதுநிலையினர் பணிக்குழு. திருவையில் ஏறக்குறைய 98% பொதுநிலையினராகி நீங்கள் தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நிறைய பயிற்சி வழங்குவது தான் என்னுடைய பணி. எவ்வாறு சிஸ்டர்ஸ்க்கு ஃபாதர்ஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் 10 வருஷம் பயிற்சி கொடுக்குறாங்க, பொதுநிலையினராகிய நீங்கள் திரு அவையில் உங்களுடைய அழைத்தல் என்ன, உங்களுடைய பணி என்ன, இந்த திரு அவையில் இருக்கிற பங்கேற்பு அமைப்புகளில் நீங்கள் எப்படியெல்லாம் அதில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு பங்கை ஒரு உயிர் துடிப்புள்ள
ஒரு பங்காக உருவாக்க முடியும் என்பதையெல்லாம் பல கருத்துமர்வுகள் கூட்டங்கள் வழியாக தமிழகத்தில் எல்லா மறை மாவட்டங்களுக்கு சென்று கூட்டம் நடத்துவது தான். நான் இங்கே இருப்பது திருச்சியில் இருக்கிற பிராட்டியூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு மையம். அங்கும் தொடர் பயிற்சி நடந்து கொண்டே இருக்கும். வருகிற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கூட கருத்தாளர் சான்றிதழ் பயிற்சி, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ஆன் ரிசோர்ஸ் பர்சன், அங்கங்கே உள்ள மறை மாவட்டங்களில் கருத்தாளர்களை உருவாக்கணும். அவங்க பங்கு தந்தைக்கும் அந்த பகுதியில் மற்ற மறைப்பணிகளுக்கும் அவங்க உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு, உதாரணத்துக்கு ஆகஸ்ட் 28, 29, 30 வெள்ளிக்கிழமை காலையில் வரணும், வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவோடு முடியும். அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் 4 மாதங்கள் அந்த பயிற்சி நடைபெறும். நிறைய காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். திருச்சபை வரலாறு, 2ஆம் வத்திக்கான் சங்கம், திரு அவையில் பொதுநிலையுடைய அழைத்தல், அவருடைய பணி, பங்கேற்பவர்களுடைய தலைமைத்துவம், இன்னும் இந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய குடிமக்களுடைய உரிமை என்ன, கடமை என்ன என்பதையெல்லாம் வல்லுநர்களை கொண்டு பயிற்சி நடத்துகிறோம். இது எல்லாமே இலவசமாக நடத்துகிற பயிற்சி. உங்களுக்கு அங்கே அறை கொடுக்கப்படும், 3 நாள் உணவு கொடுக்கப்படும். நீங்கள் ஆர்வத்தோடு அதை கற்றுக்கொண்டால் போதும். எனவே மறைக்கல்வி உள்ள டீச்சர்ஸு அல்லது யூத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், கோயில் காரியங்கள் ஆர்வம் உள்ளவர்கள் இது போன்ற பயிற்சிக்கு வரும் பொழுது இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் பங்குகளில் பணியாற்ற அது உதவியாக இருக்கும். அதனால் ஆர்வம் உள்ளவர்கள் பங்கு தந்தை வழியாக நீங்கள் அந்த பயிற்சியில் கலந்து கொள்ளணும். தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மறை மாவட்டத்திலுமே வருவாங்க. அதில் நீங்கள் வர்ற பொழுது மற்ற மறை மாவட்டத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே ஆர்வம் உள்ளவர்கள், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். நன்றி. ஜெபம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பழி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஈகோ வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்களை சேர்ப்போம். இனிகோ வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியில் சுமந்து இருளை கடந்து மனங்களை சேர்ப்போம். உலகின் புகழை திறந்து அன்பின் பாதையில் நடந்திடுவோம். உன்னை வழியில் நடந்து உறவின் வார்த்தையை விளக்கிடுவோம். நீதி சாயும் போது மனிதம் காக்க, ஜோதி அணையும் போது ஒளியை ஏற்ற, தொடரும் செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. இனிகோ வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்களை சேர்ப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டா